ஹாய்ங்க, என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் பாத்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணலான்னு போட்டிருந்தேன். நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் கமெண்ட் பண்ணதுக்கு. இப்போ அதோட கண்டினியூஷனாக கிளாசெட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் கிளாசெட்ஸ் இருக்குது. அது என்னென்ன எப்படி சூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் வைஸ் இந்தியன் டாய்லெட் தான் பெஸ்ட்டு. அட்லீஸ்ட் ஒரு டாய்லெட்லேயாவது நீங்கள் இந்தியன் டாய்லெட் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரிம்லெஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் கிளாசெட். இது வந்து டேங்க்கும் கமோடும் சேர்த்து ஒரே பீஸாக வரும். இதோட ப்ரைஸ் வந்து நம்ம அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேருந்து மோர் தேன் 20-30,000 வரைக்கும் கூட இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. அதாவது ரிப்பேர் பெருசாக வராது, வந்தாலும் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம், ரிப்பேர் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் வந்து ரொம்ப பல்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து ஃப்ளோரில் வந்து மவுண்ட் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஒயிட் சிமெண்ட்டோ இல்லை பேஸ்ட்டோ வச்சு தான் வந்து சீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒயிட் சிமெண்ட்டில் எப்பொழுதுமே வந்து டர்ட் வந்து எவ்வளோ நம்ம கழுவுனாலும் டர்ட் வந்து எப்பயுமே இருக்கும். அதே மாதிரி அந்த கமோட் பின்னாடி கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால அங்கேயும் வந்து ரீச் பண்ணி க்ளீன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பேசிக்காக ரொம்ப பல்காக இருக்கிறதுனால அதோட அவுட்டர் ஏரியாலாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதோட ப்ரைஸ் ஏன் இவ்வளோ ரேஞ்சஸில் இருக்குன்னா, இதோட ஃபஸ்ட்டு வந்து இதோட லுக்கு கொஞ்சம் ஓல்டு லுக்லேருந்து ரொம்ப மாடர்ன் லுக்கும் இருக்குது. செகண்ட் வந்து அதோட ஃப்ளஷிங் சிஸ்டம். 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளஷிங் சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து வாஷ் டவுன், இன்னொன்று வார்டெக்ஸ், இன்னொன்று சைஃபோனிக். அதை நான் என்னென்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வாஷ் டவுன் மாடல் ஃப்ளஷ்னால் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கும். அந்த கார்னர் 2 ஓட்டையிலையும் சுற்றி தண்ணி வரும், மற்ற ஓட்டையிலலாம் டைரெக்டாக வரும். இதுதான் வாஷ் டவுன். இது வந்து ரொம்ப பேசிக்கான ஃப்ளஷிங் சிஸ்டம். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டாய்லெட்ஸில் இருக்கும். இது வந்து பேசிக் ஃப்ளஷிங் சிஸ்டம்னால இதில் பெருசாக ப்ராப்ளம் எதுவும் வராதுன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா, சிலப்போ டபுள் டைம்ஸ் ஃப்ளஷ் பண்ணால் தான் இந்த சாலிட் வேஸ்ட்டெல்லாம் வந்து ஃப்ளஷ் டவுன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வார்டெக்ஸ் ஆர் டொர்னாடோ ஃப்ளஷிங் சிஸ்டம். இது ஒரே ஒரு இடத்துல தான் ஹோல் இருக்கும். நம்ம ஒரு தடவை ஃப்ளஷ் பண்ணால் பவர்ஃபுல்லாக தண்ணி வந்து டொர்னாடோ மாதிரி அந்த சுழல் மாதிரி சுற்றி அந்த சாலிட் வேஸ்ட்லாம் வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ இந்த மாடல் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இந்த மாடலில் நான் பேரிவேர் சிக்மான்னு ஒரு மாடல் யூஸ் பண்ணுறேன், வால் ஹங் க்ளோசெட். இது வந்து நல்லாயிருக்கு ஃப்ளஷிங் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைஃபோனிக் ஃப்ளஷிங் சிஸ்டம். இது வந்து ஃப்ளோர் மவுண்ட்டில் மட்டும்தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுவுமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃப்ளஷ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடி காட்டினேன்ல டொர்னாடோ, அந்த ஃப்ளஷ்ஷும் வரும். அங்கேருந்து டொர்னாடோ மாதிரி ஃப்ளஷ்ஷும் வரும். ஒரு ஹோல் வந்து பாட்டமில் கொடுத்துருக்காங்க. அது இந்த சைஃபோனிக் மாடலில் மட்டும்தான் இருக்குமாமா. அங்கேருந்தும் தண்ணி வரும். நாங்கள் வந்து சானிட்ரி வேர் சூஸ் பண்ணும்போதே எங்களுக்கு சொன்னாங்க, இந்த மாடல் எடுத்துக்கோங்க, இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளஷிங் சிஸ்டம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் நான் இது பர்சனலாக யூஸ் பண்ணதில்லை. அதனால இதோட ட்ராபேக்ஸ் வந்து எனக்கு தெரியாது. நான் ஜஸ்ட் ஆன்லைனில் பார்க்கும்போது சிலப்போ க்ளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது, அந்த ஒரு ஹோல் வந்து பாட்டமில் இருக்கிறதுனால அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் கடையில் போகும்போது எங்களை சைஃபோனிக் மாடல் எடுத்துக்க சொல்லி தான் அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் சானிட்ரி வேரில் வந்து 3 பிராண்ட்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து கெரோவிட், செகண்ட் ஒன் வந்து பேரிவேர், தேர்ட் வந்து ஜாகுவார். கெரோவிட் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது, ஹையர் காஸ்ட்லேயும் இருக்குது, ஆனால் அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயும் இருக்குது. பேரிவேர் வந்து மிட் ரேஞ்சில் இருக்குது. ஜாகுவாரோட சிங்கிள் பீஸ் கமோட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஸோ என்னோடய பர்சனல் சாய்ஸ் வந்து அது ஃப்ளோர் மவுண்ட் பண்ணியிருக்கிறதுனால அங்கே டர்ட் நிறையா அக்யூமுலேட் ஆகும், க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுக்காக நான் இந்த டைப் போகலை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் வால் ஹங் க்ளாசெட். இது வந்து வால் ஹங் மாடல் தான், ஆனால் டேங்க் வந்து கன்சீல்டாக இருக்காமல் டேங்க் வந்து வெளியே இருக்கும். அதனால் இதோட மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஏதாவது ரிப்பேர்னால் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு என்னென்னா, கண்டிப்பாக வந்து லெட்ஜ் வால் கட்டணும்னு சொல்லிட்டாங்க. 2 டைப் ஆஃப் ட்ராப் இருக்குது ட்ரைனேஜ் போகிறதுக்கு. ஒன்று வந்து எஸ் ட்ராப், அது வந்து நிறையா ஃப்ளோர் மவுண்டட் டாய்லெட்டில் இருக்கும். வால் மவுண்டட்னாலே பி ட்ராப் தான் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் லெட்ஜ் வால் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் ஏன் இந்த மாடலுக்கு போனேன்னா, என்னோடய ப்ரீவியஸ் ஹவுஸில் வந்து ஃப்ளோர் மவுண்டடும் இருக்குது, இந்த கிளாசெட் வால் ஹங்கும் இருந்துச்சு. எனக்கு ஃப்ளோர் மவுண்டட் வந்து க்ளீன் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நான் இந்த எக்ஸ்டெண்டட் வால் ஹங் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் என்னோடய ப்ரீவியஸ் ஹவுஸில் அது என்ன பிராண்டுன்னு தெரியல, ஆனால் அதோட ஃப்ளஷ் வந்து நல்லா இருந்தது. அதுவும் வாஷ் டவுன் ஃப்ளஷ் தான், அது வந்து நல்லா இருந்தது. இதுவும் வாஷ் டவுன் ஃப்ளஷ் தான், ஆனால் இதில் எனக்கு என்ன சாட்டிஸ்ஃபைடாக இல்லைனா 2 தடவை ஃப்ளஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ சிலப்போ 2 தடவை ஃப்ளஷ் பண்ணால் தான் அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ்லாம் ட்ரெயின் ஆகுது. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இந்த எக்ஸ்டெண்டட் வால் ஹங் க்ளாசெட் பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட்ஸில் இல்லை.
ஜாகுவாரில் மட்டும்தான் நான் இருந்த ஊரில் ஜாகுவாரில் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இந்த டைப் பார்த்தீங்கன்னா வால் ஹங்காகவும் ஆகிடுது, மெயின்டெனன்ஸும் ஈஸி, டேங்க் இருக்கிறதுனால ப்ரைஸும் அஃபோர்டபுள் ரேஞ்ச். ஸோ இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 12,000 சொன்னாங்க. ஸோ எனக்கு ஃபைனலாக டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு நான் வாங்கின பர்ச்சேஸ் பண்ண ரேட் வந்து 9,300. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வால் மவுண்டட் க்ளாசெட். இதில் வந்து இந்த டேங்க்கை வந்து உள்ளே வச்சு கன்சீல் பண்ணிடுறாங்க, லெட்ஜ் வால் கட்டிடுறாங்க. ஸோ அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஸ்லீக் லுக்காக இருக்குது. அப்புறம் சில பேர் சொல்கிறாங்க இது ஸ்பேஸ் சேவிங்னு. அப்படி கிடையாது. டேங்க் வந்து உள்ளே போய் லெட்ஜ் வால் கட்டுறதுனால பார்க்குறதுக்கு ஏதோ ஸ்பேஸ் சேவிங் மாதிரி இருக்குது. ஸோ அந்த லெட்ஜ் வாலோட சேர்த்து பார்க்கும்போது எல்லாமே ஒரே ஸ்பேஸ் தான் ஆக்குப்பை பண்ணுது. ஸோ அடுத்து ட்ராபேக்ஸ் பார்த்தோன்னா இது வந்து எக்ஸ்பென்சிவ் ரேஞ்ச். ஏன்னா நம்ம 3 ஐட்டம் வாங்கணும். ஃபஸ்ட்டு கமோடு வாங்கணும், அதுக்கப்புறம் உள்ளே கன்சீல் பண்ணுற டேங்க் வாங்கணும், மூணாவது வந்து அந்த புஷ் பிளேட் வாங்கணும், ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த புஷ் பிளேட் வாங்கணும். இது மூணுமே வந்து சேர்க்கும்போது நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வருது. ஸோ அடுத்து வந்து எல்லாருக்கும் இருக்க பெரிய கேள்வி, ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஈஸியாக கஷ்டமா அப்படின்றது தான். எனக்கும் அந்த கன்சர்ன் வந்து ரொம்ப இருந்துச்சு. ஸோ நான் எவ்வளோ ஒரு அறியாமையில் இருந்தேன்னா, ஏதாவது ஒரு ரிப்பேர்னால் டைலை உடச்சி தான் அந்த டேங்க்கை வந்து ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டேன். ஸோ அப்புறம் கிட்ட போனோன்னே தான் தெரிஞ்சுது அந்த புஷ் பிளேட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கையை விட்டு ரிப்பேர் பண்ணிவிடுவாங்கன்னு. பட் என்ன தான் இருந்தாலும் அது கன்சீல்டுன்றதுனால அதோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் நம்ம நார்மல் ஃப்ளோர் மவுண்டட் கமோடை விட. ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஸ்டலேஷன். இது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ப்ளம்பரால் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ப்ளம்பர், மேசன் 2 பேரோட கோஆர்டினேஷனோட தான் இது வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ ஃப்ளோர் மவுண்டட்னா அப்படி இல்லை, சிம்பிளாக பண்ணிடலாம். இந்த மாதிரி வால் மவுண்டட் வரும்போது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்குது இன்ஸ்டலேஷன். அதனால் எக்ஸ்பீரியன்ஸ்டான ப்ளம்பரும் மேஸ்திரியும் வேணும் இதுக்கு. ஓகே, இப்போ ஜாகுவாரோட வால் மவுண்டட் க்ளாசெட் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஜாகுவாரோட கமோடு வந்து 11,500, உள்ளே வைக்கிற ஜாகுவாரோட கன்சீல்டு டேங்க் வந்து 6,000, புஷ் பிளேட் வந்து ஒரு 1,110. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 18,635. ஸோ நெக்ஸ்ட்டு பேரிவேர் சிக்மாவோட வால் மவுண்டட் க்ளாசெட் ஒரு அப்ராக்சிமேட் பட்ஜெட் பார்க்கலாம். அந்த கமோட் வந்து அரௌண்ட் 12,000, அந்த உள்ளே இருக்க கெப்ரிட் கன்சீல்டு டேங்க் வந்து அரௌண்ட் 8,000, அந்த புஷ் பிளேட் வந்து அரௌண்ட் 2,000. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 22,000 to 23,000 அந்த ரேஞ்சில் வரும். அது போக வந்து ப்ளம்பரோட சார்ஜ் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் போடுவாங்க, நிறையா ஒர்க் இருக்கிறதுனால. ஸோ இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லணுன்னா, கன்சீல்டு டேங்க்கு வந்து பெஸ்ட் பிராண்ட் வந்து கெப்ரிட் தான். கெப்ரிட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், பட் ஆனால் அதில் தான் வந்து எந்த ரிப்பேர்ஸும் வராது, அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எங்களுக்கு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் ஜாகுவார் கமோடுக்கு ஜாகுவார் கன்சீல்டு டேங்க் தான் போனோம். ஆனால் கெப்ரிட் தான் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணாங்க. பட் ஆனால் எங்களுக்கு ஜாகுவார்லேருந்து சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் சர்வீஸ் வராங்கன்னா சிஸ்டனும் ஜாகுவாராக இருந்தால் ரெண்டும் ஒரே நேரத்தில் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் போட்டோம். ஏன்னா ரெண்டுக்குமே வாரண்ட்டி வந்து 5 to 10 years, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இந்த சிஸ்டனில் வந்து ஹாஃப் ஃப்ரேம்னு ஒன்று இருக்குது, ஃபுல் ஃப்ரேம்னு ஒன்று இருக்குது. ஸோ ப்ளம்பர்ஸ் வந்து ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக ஃபுல் ஃப்ரேம் வந்து எங்ககிட்ட கேட்டாங்க. ஆனால் வந்து ஃபுல் ஃப்ரேமோட ரேட் வந்து இன்னும் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ஸோ அங்கே கடையில் வந்து எல்லாருமே ஹாஃப் ஃப்ரேம் தான் வாங்குவாங்க அப்படின்னு சொன்னதாங்க ஹாஃப் ஃப்ரேம் வாங்கினோம். நெக்ஸ்ட்டு வந்து டேங்க்லெஸ் மாடல் இருக்குது வால் மவுண்டட் க்ளாசெட்டில். பட் ஆனால் அது எங்களுக்கு நிறைய பேர் வேண்டான்னு தான் சஜஸ்ட் பண்ணாங்க. எங்களுக்கு கடையிலையுமே டேங்க்லெஸ் போக வேணான்னு தான் சொன்னாங்க. எங்கள் ஃப்ரெண்டு வீட்லேயுமே டேங்க்லெஸ் போட்டது வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் அதுக்கு போகலை. ஸோ கமோடோட ஷேப் பார்த்திங்கன்னா ஓவல் அண்ட் ஸ்கொயர் ஷேப் இருக்குது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது, பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ஆனால் ஏதாவது டிஃப்ரென்ஸ்ன்னு சொன்னால் க்ளீனிங் வந்து ஓவல் வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கமோடில் வந்து ரிம்லெஸ் 2 டைப் வருது. ரிம் வந்து நம்ம ஓல்டு டைப்பு, இப்போ வர எல்லா டைப்புமே மோஸ்ட்டாக ரிம்லெஸ்ஸாக தான் இருக்குது. ரிம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்கும், ரிம்லெஸ்னால் க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. என்னோடய டவுட் என்னென்னா, ரிம்லெஸ்னால் வாட்டர் வந்து வெளியே ஸ்ப்ளாஷ் ஆகுமோ அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. பட் நான் இப்போ எல்லாமே ரிம்லெஸ் தான் போட்டிருக்கேன், அந்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ளாஷ் இஷ்யூஸ் வந்து எதுவும் இல்லை. இப்போ வர எல்லா கமோடுமே வந்து சாஃப்ட் க்ளோஸ் சீட்ஸ் தான் வருது. ஸோ சாஃப்ட் க்ளோஸ் இருக்கும்போது நமக்கு சீட்டோட லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா இயர்ஸ் வரும். ஸோ இதில் சம்மரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பட்ஜெட்டாக வேணும், மெயின்டெனன்ஸும் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கிள் பீஸ் ஃப்ளோர் மவுண்டட் க்ளாசெட் வந்து கண்ணை மூடிட்டு போயிடலாம். இல்லை கொஞ்சம் பட்ஜெட் வந்து கூட போடலாம், ஈஸியாக இருக்கணும் க்ளீன் பண்ண அப்படின்னா நீங்கள் வால் மவுண்டட் க்ளாசெட் போகலாம். இல்லை ரெண்டுமே இல்லைனா நீங்கள் எக்ஸ்டெண்டட் வால் மவுண்ட் போகலாம்.
இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்களுக்கே ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டைவர்ட்டர், மிக்சர், அந்த மாதிரி வால் ஃபிட்டிங்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.